ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையிலான இந்த திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையிலான வார ராசி பலன்களை பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் 7ஆம் இடத்திலையும் அதற்கு பிறகு 8ஆம் இடத்திலையும் அப்புறம் 9ஆம் இடத்திலையும் சந்திரன் வருகிறார். மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கின்ற நிலைமையில மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் நடுப்பகுதி நாட்கள் சந்திராஷ்டமமாக வருகிறது. எப்பவுமே மேஷத்திற்கு சந்திராஷ்டமம் வரும்போது நீச்ச நிலைமையில தான் சந்திரன் இருப்பார். இப்போது வேற இதுல போய்கிட்டு இருக்கிறார். இதுலன்னா தேய்பிரையை நோக்கி போய் கொண்டிருந்தாலும் கூட சந்திராஷ்டமம் குருவின் பார்வையில் இருக்கிறனால பெரிய கெடுபலன்களை செய்யாதுங்க. சரி, எப்ப சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமை காலை 6:49 வியாழக்கிழமை முழுக்க, வெள்ளிக்கிழமை முழுக்க, சனிக்கிழமை சாயந்தரம் 5:40 அதாவது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி காலை 6:49 பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை 5:40 வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 நாள் சந்திராஷ்டமம். வாரத்தின் முதல் நாள் அந்த 7ஆம் இடத்தில் இருக்கும்போது பெரிய சங்கடங்கள் சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. 7வது இடத்திலிருந்து ராசி, அதாவது 7ஆம் இடத்திலிருந்து சந்திரன் ராசியை பார்ப்பது, மற்ற கிரகங்கள் வலுவாக இருப்பது என்பது நட்பு சார்ந்த விஷயங்கள்ல மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விதமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனால் நடுப்பகுதியில் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாளுமே சந்திராஷ்ட அமைப்பு இருக்கிறது. கொஞ்சம் காசு பண விஷயத்துல கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. எல்லா நிலைமைகள்லையும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக வரக்கூடிய தன்மை, கொஞ்சம் ஒரு மாதிரி கோபதாபங்களோடு இருக்கக்கூடிய அமைப்பு, மற்றவர்கள் உங்களை எரிச்சல் படுத்தி பார்க்கக்கூடிய அமைப்புல டக்குன்னு யாரையாவது எதையாவது சொல்லி அதன் மூலமாக சில சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதனால வாரத்தின் நடுப்பகுதியில் வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக வேண்டும். அதே நேரத்தில் சந்திரனை குருவா இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வந்துடாது. அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட அன்றைக்கு வருமானம் வரக்கூடிய நாளாக அந்த நாள் அமைந்திருக்கிறது. பெரிய இந்த வாரத்தின் நடுப்பகுதியை தவிர வேற பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வராத ஒரு சுமாரான வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் கடைசி பகுதியில் சந்திராசிரமம் வருகிறது. அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் 5:40 செவ்வாய்க்கிழமை கரெக்டா, அதாவது அந்த வாரம் அடுத்த வாரத்துடைய ஆரம்பம் வரைக்குமே நீடிக்குது. சனிக்கிழமை சாயந்தரம்ன்றதுனால சந்திராசிரமம் பெருசா பாதிப்புகளே கொடுக்காது. ஆனா வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை அதிகாலை 12:56 வரைக்கும் இருக்கு. ஆகவே வாரத்தின் இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சந்திராஷ்டமம். அதற்கடுத்து அடுத்த வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமை சந்திராஷ்டமம். ஆக ஞாயிறு, திங்கள் ஆகிய 2 நாட்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. சரி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசி சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது. ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார். ஆகவே வாரத்தின் 6 நாட்கள், முதல் பகுதி நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 6 நாட்களும் பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க. எல்லா நிலைமைகளிலையும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் உற்சாகமாகவே இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இப்போது இருக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ராசி சுபத்துவம், ராசிநாதன் சுபத்துவம், யோகாதிபதிகள் வலுவாக இருக்கக்கூடிய தன்மை, மிகப்பெரிய அளவில் 10ஆம் அதிபதி 10வது வீட்டிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு என எல்லாம் நன்மையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைங்க. கடைசியில மட்டும் நண்பர்கள் போன்ற அமைப்புகளில் யாரையும் நம்பாதீங்க. பண விவகாரங்களில் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமையில ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமையில், இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை, பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டிய சூழல் இருக்கும். யாருக்கிட்டையும் டக்குன்னு பணத்தை தூக்கி கொடுத்துறது, ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது, யாரையும் ஒரு பொறுப்பாக ஏற்றுக்கொள்வது, நான் இவர் கொடுக்கலன்னா நான் கொடுக்குறேங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகள் வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்கும். மற்றபடி ஒரு பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாத, வேலையில நிம்மதி இருக்கக்கூடிய, குடும்ப அமைப்புகள்ல எதையும் சாதிக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய, எல்லா நிலைகளையும் ஒரு மாதிரியான நல் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான, யோகமான நல்ல வாரமா தாங்க இந்த வாரம் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு. மிதன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே நல்லா இருக்கு. 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் இந்த 3 இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். 12ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. லக்னா ராசிநாதன், ராசியின் யோகர் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் மிக அருமையாக நல்ல அமைப்புல இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறார். ஆக தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம்.
10ஆம் இடம் இன்றைக்கு ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை. அதாவது 10ஆம் இடத்துல உச்ச சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருப்பதால் ஒரு அந்நிய மத இன மொழி பேசக்கூடியவர்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள், முக்கியமாக உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள், வெள்ளை நிற பொருட்களை, உப்பு சர்க்கரை போன்ற அமைப்புகளை அந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்களுக்கு கஷ்டம்னா நான் சொல்ல மாட்டேன். ராசிபலன் என்பது ஒரு பொதுவான ஒன்று. அதே நேரத்தில் பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்பத்தான் உங்களுக்கு முழுமையான சில பலன்கள் ஏற்படும். ஆயினும் அஷ்டமச்சனி அமைப்புகள் எப்போதோ முடிந்துவிட்ட காரணத்தினாலும், சாதகமற்ற பெரிய அமைப்புகள் இது இல்லாத ஒரு காரணத்தினாலும், வரப்போகின்ற மே மாதம் 14ஆம் தேதி நடக்க போகின்ற குரு பெயர்ச்சியின் மூலமாக ராசியிலேயே குரு வந்து உட்காரக்கூடிய அமைப்பின் காரணமாகவும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க. சிலருக்கு செலவுகள் அதிகம் இருக்கலாம், செலவுகளுக்கேற்ற வருமானங்களும் கண்டிப்பாக வரும். பெண்களால் ஆதாயம் கிடைக்கும். காதல் இது வரைக்குமே கொஞ்சம் பிரேக்கப் ஆன நிலைமையில இருந்தது, அல்லது பெண்களால் ஒரு மாதிரியான சங்கடம் இருக்குதுங்க. கொஞ்சம் பெண்கள் வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அவர்களை நம்ப முடியவில்லை என்கின்ற அமைப்பில் இருந்தவர்களுக்கு கூட பெண் வழி உறவுகள் எல்லா அமைப்புகளையும் வயதிற்கு ஏற்றார் போல சொல்லுவேன். அம்மா, அக்கா, தங்கச்சி, தாரம், தன்மகள் போன்ற பெண் வழி உறவுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல யோக வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் கஷ்டம் இருக்காத, எதையும் சமாளிக்கக்கூடிய அளவில் வந்திருக்கக்கூடிய சுப வாரமாகவே இந்த வாரம் அமையும். 5, 6, 7ஆம் இடங்கள்ல சந்திரன் வலுத்து அமர்ந்திருப்பது எதையும் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல அமைப்பு.